அப்போ பாத்தீங்கன்னா இந்த ஜான் ஆரோக்கியசாமி தாவேகா அப்படிங்கிற கட்சிக்கு வியூக வகுப்பாளராக வந்ததுல இருந்தே நாமளும் பேசிக்கிட்டு தான் இருக்கோம். அதுல வந்து ஜான் ஆரோக்கியசாமி என்ன ஐடியாவோட செயல்பட்டு இருக்காங்க அப்படிங்கிற கருத்துக்களையும் நான் பல சேனல்கள்ல ஷேர் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். என்ன அப்படின்னா புஷி ஆனந்த எப்படியாவது அப்புறப்படுத்தணும், அந்த இடத்துல ஒரு பொதுச் செயலாளராக தான் வந்து அமரணும் அப்படிங்கிறதான் ஜான் ஆரோக்கியசாமியுடைய திட்டம். நாளைக்கு இவரே ஹைஜாக் பண்ணிட்டாங்க யாராவது, பிஜேபியோ டிஎம்கேவோ, அவ்வளவுதான் நீங்க காலி. இங்க புஷி ஆனந்த டார்கெட் பண்ணி விஜய் அவர்கள்ட்ட சொல்றாங்க என்னன்னா, நீங்க தலைவரா இருந்தாலும் செல்லக்கூடிய இடமெல்லாம் புஷி ஆனந்துடைய கட் அவுட் பேனர்கள் தான் இருந்துகிட்டு இருக்கு. ரசிகர்கள் எல்லாருமே புஷி ஆனந்த தான் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. இது கட்சிக்கு டேஞ்சர் அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. அப்போ இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, புஷி ஆனந்த கட்சியில இருந்து டிஸ்மிஸ் பண்ணுங்க, துரத்தி அடிங்க அப்படிங்கறத இன்டைரக்டா விஜய் கிட்ட போய் சொல்றாரு. ஜான் ஆரோக்கியசாமி சொல்றதை கேட்டு புஷி ஆனந்த அந்த பதவியில இருந்து தூக்கிட்டாங்க அப்படின்னா அந்த பதவிக்கு யாரை போடலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்போதுதான் இவர் ஜான் ஆரோக்கியசாமி யாரை கை காட்டுவார், அவருக்கு வேண்டிய ஒருவரை கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் தான். வேண்டிய ஒரு நபர் அப்படின்னா வேற யாரும் கிடையாது, அவரே அந்த சீட்ல வந்து உட்காரணும். அப்போ பாத்தீங்கன்னா புஷி ஆனந்த் அவ்வளவு சீக்கிரத்துல கட்சியில இருந்து தூக்க முடியாது. அதாவது ஜான் ஆரோக்கியசாமி சொல்வதை கேட்டு விஜய் அவர்களால் தூக்க முடியாது. என்ன காரணம் அப்படின்னா, 25 ஆண்டுகளுக்கு மேலாக நம்பிக்கைக்குரிய நபராக இந்த புஷி ஆனந்த் அங்க இருக்காங்க. நேத்து வந்த ஜான் ஆரோக்கியசாமி சொல்ல கேட்டு அங்க தூக்கிட்டோம் அப்படின்னா தாவேகாவுடைய எதிர்காலம் கேள்விக்குறி. அப்ப விஜய் இதை உணர்ந்ததுனாலதான் அப்போ பாத்தீங்கன்னா இது திட்டமிட்டு நடத்தப்பட்டது அப்படிங்கறத நாம சொல்ல முடியும். அப்போ பாத்தீங்கன்னா இந்த நிகழ்வு வந்து தளபதி விஜய் அவர்களுக்கு இனி எதிர்வரக்கூடிய காலங்கள்ல எச்சரிக்கையாக இருக்கணும். இது போன்ற வியூக வகுப்பாளர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை கேட்டு கட்சியில இருக்கக்கூடிய நிர்வாகிகள், கட்சியில முக்கிய பதவியில் இருக்கக்கூடியவங்கள கை வச்சாங்க அப்படின்னா அது கட்சிக்கு தான் பாதிப்பை ஏற்படுத்தும். ஆனா இந்த விஷயத்துல விஜய் அவர்கள் உஷாரா இருக்கிறாங்க அப்படிங்கறதை நாம 100% சொல்ல முடியும். காரணம் என்ன அப்படின்னா, டிஎன் மீடியா நோ நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலுக்காக பத்திரிகையாளர் நெல்லை சிவா இணைந்திருக்கார். வணக்கம் சார். வணக்கம் வினோத். சார், ஜான் ஆரோக்கியசாமி அவர்கள் பேசியதாக ஒரு ஆடியோ வந்து வெளியாயிருக்கு. இந்த ஆடியோல வந்து பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தை குறித்து ஒரு குற்றச்சாட்டுகளை வச்சிருக்காரு. முக்கியமா புஷி ஆனந்த் அவர்கள் மீது தான் ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்கன்னே சொல்லப்படுது. இது யார் வெளியிட்டிருப்பா, இல்லைன்னா புஷி ஆனந்த் அவர்களே வெளியிட்டிருப்பாங்களா சார்? இல்ல, இந்த வீடியோ புஷி ஆனந்த் வெளியிடல. ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஜான் ஆரோக்கியசாமி தாவேகா கட்சியில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் அப்படின்னு சொல்லலாம், அங்கே என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி அதில் சுட்டி காட்டி யாரோ ஒரு நபரிடம் பேசுவது போன்ற ஆடியோ தான். இப்போ பார்த்தீங்கன்னா அதில் குறிப்பாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, விஜய் அப்படிங்கிற ஃபேஸை தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும், ஆனால் இங்கே புஷி ஆனந்துடைய ஃபேஸ் தான் நிர்வாகிகள் தொண்டர்கள் மத்தியில் ஃபோக்கஸ் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. நான் பல தடவை விஜய் அவர்கள்ட்ட சொல்லியும் விஜய் அவர்கள் எந்த நடவடிக்கையுமே எடுக்கல. விஜய் கிட்ட நேரடியா போய் நான் ஏதாவது ஒரு தகவல்களை இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்றேன் அப்படின்னா விஜய் ஓகே நான் பாத்துக்கிறேன் நான் பண்றேன் அப்படிங்கிற கருத்துக்களை பதில முன்வைக்கிறாங்க. ஆனா அதன் பிறகு புஷி ஆனந்த் போய் விஜய் அவர்கிட்ட பேசின பிறகு இறுதி முடிவாக புஷி ஆனந்த் என்ன தெரிவிக்கிறாங்களோ அதைத்தான் விஜய் அவர்களும் முடிவாக எடுக்கிறாங்க. இப்படியே போச்சு அப்படின்னா தாவேகா கட்சியை பொறுத்த வரைக்கும் தேர்தலில் நடக்க இருக்கக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் 2% வாக்கு சதவீதம் கூட பெற முடியாது. கமலஹாசன் கட்சி ஆரம்பிச்ச போது கூட 4% கிடைச்சிச்சு, ஆனா இங்க 2% கூட கிடைக்காது அப்படிங்கிற இதில் முன்வைக்கிறாங்க. இதுல கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஆடியோ யார் மூலமாக வெளியிடப்பட்டது, யார் வெளியிட்டாங்க, இதனுடைய பின்னணி என்ன அப்படிங்கறத தான் நாம பார்க்கணும். காரணம் என்ன அப்படின்னா, இந்த ஆடியோவை பொறுத்த வரைக்கும் ஜான் ஆரோக்கியசாமி யாரோ ஒரு நபரிடம் பேசி அந்த நபர் ரெக்கார்ட் பண்ணி அந்த ஆடியோவை சோசியல் மீடியாக்கள் மூலமாக வெளியில விட்டாங்களா அப்படின்னா அதற்கான வாய்ப்புகள் கிடையாது. ஆனா தொலைபேசியில செல்போன்ல பேசுவது போன்ற ஆடியோ தான், அதற்கான வாய்ப்புகள் 100% கிடையாது அப்படின்னு சொல்லி என்னால அடிச்சு சொல்ல முடியும். காரணம் என்ன அப்படின்னா, ஜான் ஆரோக்கியசாமியை பொறுத்த வரைக்கும் யாராக இருந்தாலும் டைரக்டா மொபைல்ல பேச மாட்டாங்க. அதுக்குன்னே ஒரு ஸ்பெஷல் ஆப் வச்சிருக்காரு, பெய்டு ஆப்னு கூட சொல்லலாம். அந்த ஆப் மூலமாகத்தான் எல்லார்கிட்டையுமே கால் பண்ணி பேசுவாங்க. இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் யாருமே ரெக்கார்ட் பண்ண முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மலாம் யார்கிட்டயாவது பேசணும், ரெக்கார்ட் பண்ணாமல் இருக்கணும்னா வாட்ஸ்அப் மூலமாக கால் பண்ணி பேசுவோம். அந்த வாட்ஸ்அப் கால் கூட ஜான் ஆரோக்கியசாமி பண்ணுவது கிடையாது, அந்த ஆப் மூலமாக தான் கால் பண்ணுறாங்க. டெலிகாம் எக்ஸ்சேஞ்சில் கூட ரெக்கார்ட் ஆகாது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு அந்த ஆப் செக்யூரிட்டியான ஒரு ஆப். அந்த அப்ளிகேஷன் மூலமாக தான் இவர் பேசிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது வெளிப்படையாகவே அந்த சர்க்கிளில் இருக்கக்கூடியவங்களுக்கு தெரியும். அப்போ பார்த்தீங்கன்னா இப்படி தான் பேசக்கூடிய விஷயம் எங்கேயுமே லீக் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுல 100% கான்ஃபிடன்ட்டோட இருக்கக்கூடியவர், 100% எச்சரிக்கையாக இருக்கக்கூடியவர் தான் இந்த ஜான் ஆரோக்கியசாமி. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் டெலிஃபோனில், அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்சி சார்புடைய
தான் வியூகம் அமைச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய தாவேகா கட்சி குறித்த, விஜய் குறித்த, கட்சியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அதில் இருக்கக்கூடிய விமர்சனங்கள் குறித்து இங்க டிஸ்கஸ் தொலைபேசியில் அவர் யார்கிட்டையும் பேசுவதற்கான வாய்ப்புகளே கிடையாது. அப்போ இந்த ஆடியோ எப்படி வெளியே வந்துச்சு அப்படிங்கிற கேள்வி உருவாகுது. அப்போ பாத்தீங்கன்னா இந்த ஜான் ஆரோக்கியசாமி தாவேகா அப்படிங்கிற கட்சிக்கு வியூக வகுப்பாளராக வந்ததுல இருந்தே நாமளும் பேசிக்கிட்டு தான் இருக்கோம். அதுல ஜான் ஆரோக்கியசாமி என்ன ஐடியாவோட செயல்பட்டு இருக்காங்க அப்படிங்கிற கருத்துக்களையும் நான் பல சேனல்கள்ல ஷேர் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். என்ன அப்படின்னா, புஷி ஆனந்தை எப்படியாவது அப்புறப்படுத்தணும், அந்த இடத்துல ஒரு பொதுச் செயலாளராக தான் அமரணும் அப்படிங்கிறது தான் ஜான் ஆரோக்கியசாமியுடைய திட்டம் அப்படின்னு நாம சொல்லலாம். காரணம் என்ன அப்படின்னா, வியூகங்கள் அமைச்சு கொடுத்தாலும் இந்த வியூக வகுப்பாளரை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய மைண்ட்ல இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா, எந்த பெரிய கட்சிக்கு நாம வியூகம் அமைச்சு கொடுத்தாலும் நம்மளை கேட்டு தான் அந்த கட்சி தலைமையே செயல்படுது. அப்ப நாம தான் அந்த கட்சி தலைமையை விட ஒரு படி மேல அப்படிங்கிற எண்ணம் அவங்களுடைய மைண்ட்ல இருக்கும். எடுத்துக்காட்டுக்கு பிரசாந்த் கிஷோர் நிதிஷ்குமாருக்கு வியூக வகுப்பாளராக இருந்தாங்க. அதன் பிறகு கட்சியில போஸ்டிங் வாங்கினாங்க. வாங்கி சில மாதங்கள்லயே நிதிஷ்குமார் என்ன கருத்துக்களை பிரஸ் பத்திரிகையாளர்கள் மத்தியில் முன் வச்சாங்க அப்படின்னா, என்னோட கட்சியை கேப்சர் பண்ண பாக்குறாங்க அப்படின்னு சொல்லி பிரசாந்த் கிஷோரை வெளியே அனுப்புறாங்க. இந்த பிரசாந்த் கிஷோர் யார் அப்படின்னா, இந்த ஜான் ஆரோக்கியசாமியுடைய குரு. இப்போ பீகார்ல அவர் தனி கட்சி ஆரம்பித்து வேகம் எடுத்து செயல்பட்டு இருக்காரு இந்த பிரசாந்த் கிஷோர். இப்போ பாத்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சியில ஆதவ் அர்ஜுன் கட்சியில வந்த குறுகிய காலத்திலேயே கட்சி தலைமைக்கு கட்டுப்படாமல் பெரிய அளவுல பேசுகிறார் அப்படிங்கிற அடிப்படையில் தான் கட்சியிலிருந்து சஸ்பெண்ட் பண்றாங்க. திமுக குறித்த விமர்சனங்களை கடுமையாக முன்வைக்கிறாங்க. இது ஒரு பக்கம் போனாலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில திருமாவளவனுக்கு அடுத்த தலைவர் யார் அப்படின்னு கேட்டா எல்லா தலைவர்களுமே அடிபட்டு போறாங்க. ஆதவ் அர்ஜுன் எல்லாரையுமே காலி பண்ணி திருமாவளவன் இல்லாத விசிகா அப்படின்னா ஆதவ் அர்ஜுன் தான் அப்படிங்கிற ஒரு ஃபேஸ கிரியேட் பண்றாங்க. இப்ப திருமாவளவன் இல்லாத நிலையில ஆதவ் அர்ஜுன் தான் விசிகாவுடைய தலைவர் அப்படிங்கிற ஒரு கருத்துக்கள் பேசு பொருளாக மக்கள் மத்தியில் பேசக்கூடிய அளவுக்கு தன்னுடைய ஃபேஸ் வேல்யூவை கட்சி மட்டத்திலையும் சரி விசிகா தொண்டர்கள் மட்டத்திலையும் உருவாக்குறாங்க. எதுக்கு நான் இப்படி சொல்லிட்டு வர்றேன் அப்படின்னா, இந்த வியூக வகுப்பாளர்கள் எல்லாருமே இந்த ஒரு மைண்ட் செட்ல தான் இருப்பாங்க. ஜான் ஆரோக்கியசாமி கடந்த தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வியூக வகுப்பாளராக ஜாயின்ட் ஆகி குறுகிய காலத்திலேயே அங்கிருந்து துரத்தி அடிக்கப்படுறாரு. என்ன காரணம் அப்படின்னா, நான் சொல்றதுதான் கேட்கணும் அப்படிங்கிற நிலையில அங்க ராமதாஸ் அவர்களிடத்துல செயல்படுறாங்க. அன்புமணிக்கு எதிரான கருத்துக்களை ராமதாஸ் முன்வைக்கிறாங்க. அன்புமணி வேற யாரோ கிடையாது, ராமதாசுடைய பையன். அவரு இளைஞரணி தலைவராக போட்டு இப்ப கட்சி தலைவராக உட்கார வச்சிருக்காரு. அப்போ பாத்தீங்கன்னா பாமக அன்புமணியை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு முதலமைச்சர் வேட்பாளராக இறக்கி முதலமைச்சர் ஆக்கணும் அப்படிங்கிற நிலையில ராமதாஸ் செயல்படும் போது அன்புமணியுடைய ஃபேஸ் எல்லார் மட்டத்திலையும் எடுபடாது அப்படிங்கிற நிலையில ராமதாஸ் ஆலோசனைகள் சொல்லும் போதுதான் பாமக தலைமை கடும் கோபத்துக்கு உள்ளாக்கி ஜான் ஆரோக்கியசாமியை விரட்டி அடிக்கிறாங்க பாதியிலேயே. இப்பவும் அதே மாதிரி தானே சார் சொல்றாரு. இப்போ பாத்தீங்கன்னா புஷி ஆனந்தோட போட்டோஸ் தான் எல்லா இடத்துலயும் இருக்கு, விஜயோட போட்டோ சின்னதா தான் இல்ல. அதுதான் நான் இப்போ சொல்ல வர்றேன். இப்போ பாத்தீங்கன்னா அதன் பிறகுதான் இப்போ பாத்தீங்கன்னா தாவேகாவுக்கு விஜய் அவர்களுக்கு வியூக வகுப்பாளராக இணைஞ்சு செயல்பட்டு இருக்காங்க. இப்போ என்ன அப்படின்னா, இங்க புஷி ஆனந்த டார்கெட் பண்ணி விஜய் அவர்கள்ட்ட சொல்றாங்க என்னன்னா, நீங்க தலைவரா இருந்தாலும் செல்லக்கூடிய இடமெல்லாம் புஷி ஆனந்துடைய கட் அவுட் பேனர்கள் தான் இருந்துகிட்டு இருக்கு. ரசிகர்கள் எல்லாருமே புஷி ஆனந்தை தான் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. இது கட்சிக்கு டேஞ்சர் அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. அப்போ இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, புஷி ஆனந்த கட்சியில இருந்து டிஸ்மிஸ் பண்ணுங்க, துரத்தி அடிங்க அப்படிங்கிறத இன்டைரக்டா விஜய்கிட்ட போய் சொல்றாரு. நேரடியாகவும் சொல்றாரு, புஷி ஆனந்த வச்சிங்கன்னா அவரை வளர்த்துக்கக்கூடிய நிலையில தான் இருந்துகிட்டு இருக்காங்க. ஸோ இது கட்சிக்கு டேமேஜை உருவாக்கும். புஷி ஆனந்த் தான் கட்சி சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்கள்லையுமே டிசிஷன் எடுக்கிறாங்க. இது கட்சிக்கு சரிப்பட்டு வராது. ரசிகர்களை மக்களை பொறுத்த வரைக்கும் விஜய் அப்படிங்கிற ஃபேஸத்தை அவங்க பார்க்குறாங்க, புஷி ஆனந்த பார்க்கல அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. ஆனால் விஜய் இதை ஏற்றுக்கல, ரசிக்கல. காரணம் என்ன அப்படின்னா, விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் புஷி ஆனந்த் நேற்று இன்னைக்கு வந்தவர் கிடையாது. 20-25 ஆண்டுகளுக்கு மேலாக தளபதி விஜய் அவர்களுடைய ரசிகராக இருந்து இந்த பொதுச் செயலாளர் அப்படிங்கிற நிலைக்கு வந்திருக்காங்க. ஆனா ஜான் ஆரோக்கியசாமியை பொறுத்த வரைக்கும் பல கட்சிகளுக்கு வியூகம் அமைச்சு கொடுத்து இப்போ பாத்தீங்கன்னா ஓராண்டு கூட ஆகல. சோ தாவேகாவுக்கு வியூக வகுப்பாளராக அப்போ பாத்தீங்கன்னா சரி, இப்போ ஜான் ஆரோக்கியசாமி சொல்றதை கேட்டு புஷி ஆனந்த அந்த பதவியிலிருந்து தூக்கிட்டாங்க அப்படின்னா அந்த பதவிக்கு யாரை போடலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்போதுதான் இவர் ஜான் ஆரோக்கியசாமி யாரை கை காட்டுவார், அவருக்கு வேண்டிய ஒருவரை கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் தான். வேண்டிய ஒரு நபர் அப்படின்னா வேற யாரும் கிடையாது, அவரே அந்த சீட்ல உட்காரணும். என்ன அப்படின்னா, நீங்க இன்னொரு நபரை அதுல போட்டு நாம ஒரு ஆலோசனைகளை சொல்லி ஐடியாக்களை கொடுப்பதுக்கு பதிலாக நானே அதுல உட்கார்ந்துட்டேன் அப்படின்னா
ஒரு ஐடியாக்களை வந்து பெரிய அளவில் கொடுக்கலாம், செயல்படலாம், கட்சியுடைய பொதுச் செயலாளராக என்ன போடுங்க அப்படிங்கிற கருத்துக்களை தான் முன்வைப்பாங்க. காரணம் என்ன அப்படின்னா, இப்போ புஷி ஆனந்த தமிழகம் முழுவதும் தெரிஞ்ச ஒரு ஃபேஸா மாறிக்கிட்டு வந்துட்டு இருக்காரு. விஜய் ரசிகர்களை தாண்டி மக்கள் மன்றத்திலையும் பெரிய அளவில் ஒரு தலைவராக உருவெடுத்து மாறி வந்துகிட்டு இருக்காங்க. என்ன ஒரு நல்லது கெட்டதுனாலும் புஷி ஆனந்த் தான் போய் கலந்துக்கிறாங்க. அப்போ பாத்தீங்கன்னா இப்போ விஜய் அவர்கள் கலந்துக்கல அப்படிங்கிற விமர்சனங்கள் முன்வைக்கப்படுது, அது நிதர்சனமான உண்மைதான். ஆனா விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் இன்னும் முழு நேர அரசியல் இறங்கல. தளபதி 69 முடிச்ச பிறகுதான் அங்க முழுமையான அரசியல் இறங்க போறாங்க. அதற்காக கட்சியை வந்து செயல்படாமல் போட முடியாது. அப்போ புஷி ஆனந்த் அவர்கள் முழு நேரமா அரசியல்வாதியாக இப்ப தாவேகாவில் செயல்பட்டு இருக்காங்க. மக்கள் மத்தியிலையும் சரி, ரசிகர்கள் மத்தியிலையும் சரி, நிர்வாகிகளை கொண்டு வரக்கூடிய வேலைகளையும் புஷி ஆனந்த் செயல்பட்டு இருக்காங்க. அப்போ பாத்தீங்கன்னா புஷி ஆனந்த் அவ்வளவு சீக்கிரத்துல கட்சியிலிருந்து தூக்க முடியாது. அதாவது ஜான ஆரோக்கியசாமி சொல்வதை கேட்டு விஜய் அவர்களால் தூக்க முடியாது. என்ன காரணம் அப்படின்னா 25 ஆண்டுகளுக்கு மேலாக நம்பிக்கைக்குரிய நபராக இந்த புஷி ஆனந்த் அங்க இருக்காங்க. நேத்து வந்த ஜான ஆரோக்கியசாமி சொல்ல கேட்டு அங்க தூக்கிட்டோம் அப்படின்னா தாவேகாவுடைய எதிர்காலம் கேள்விக்குறி. அப்போ விஜய் இதை உணர்ந்ததுனாலதான் ஜான ஆரோக்கியசாமி சொல்லக்கூடிய விஷயங்களை, நல்ல விஷயங்களை தளபதி விஜய் அவர்கள் எடுத்துக்கிறாங்க. அவர் சொல்லக்கூடிய எதிர்காலத்தில் கட்சிக்கு பாதிப்பு ஏற்படக்கூடிய, எதிர்காலம் இல்ல நிகழ்காலத்தில் பாதிப்பு ஏற்படக்கூடிய விஷயங்களை கூட காதுல வாங்கினாலும் அதை செயல்படுத்தாமல் இந்த காதுல வாங்கி அந்த காதுல வெளியே விட்டுட்டு போய்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் தான் ஜான ஆரோக்கியசாமிக்கு பெரிய அளவுல ஒரு விரக்தியை உருவாக்குது. நாம வந்து போய் பல ஐடியாக்களை சொல்லிக்கிட்டு இருக்கோம், ஆனா அதை கேட்காம விஜய் செயல்பட்டு இருக்காங்க. புஷி ஆனந்த் வந்து ஒரு பக்கம் செயல்பட்டு இருக்காங்க. நாம வந்து புஷி ஆனந்தை காலி பண்ணுவதற்கு பல பத்திரிகையாளர்களை பணம் கொடுத்து மீடியாக்களை பேசுறதுக்கு இறக்கி விட்டோம். பல மீடியாக்கள்ல போய் புஷி ஆனந்த எரும மாடு, பன்னி, கழுத, குரங்கு, மாடு மேய்க்கத்தான் லாயக்கு அப்படின்னு சொல்லி பல பத்திரிகையாளர்கள் வெளியே பேசுறாங்க. இவ்வளவு பணம் செலவு பண்ணியும் விஜய் அவர்கள் அதை நம்ப மாட்டேங்கிறாரு. அப்போ நாம என்ன செய்வது அப்படிங்கிற விரக்தியின் உச்சத்துல தான் இந்த ஆடியோ தயார் செய்யப்படுகிறது. அதாவது இந்த ஆடியோ பேசப்படுவதில்லை, விரக்தியை வந்து வேற ஒரு நண்பர்கிட்டயோ அல்ல வெளியாள்கிட்டயோ பேசின ஆடியோ கிடையாது அப்படிங்கிற திட்டமிட்டு இது போன்ற ஒரு ஆடியோ தொலைபேசியில பேசுவது போல அங்க வந்து ஒரு ஆடியோவை ரெடி பண்ணி இந்த ஆடியோ திட்டமிட்டு வெளியிடப்பட்ட ஒரு ஆடியோவாகத்தான் நான் பார்க்கிறேன். காரணம் என்ன அப்படின்னா ஜான ஆரோக்கியசாமி தொலைபேசியில நேரடியாக பேசக்கூடிய நபர் கிடையாது அப்படிங்கிறத நம்ம 100% உறுதியா சொல்ல முடியும். ஓகே சார், இப்போ இந்த ஆடியோ ஒன்று வெளியா இருக்கு, இதை பத்தி விஜய் அவர்கள் கண்டுக்கவே இல்லை. ஆனா நாளைக்கு பாத்தீங்கன்னா மாவட்ட நிர்வாகிகள் கூட்டம் நடத்துறாருல, அந்த கூட்டத்தில் என்னெல்லாம் பேசப்படும் சார்? அதாவது மாவட்ட நிர்வாகிகள் கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே முடிவு செய்யப்பட்ட கூட்டம் தான். இந்த நிர்வாகிகள் கூட்டத்தில் முதல்ல வந்து விஜய் அவர்கள் கலந்துக்காம புஷி ஆனந்த் தலைமையில் நடக்கும் அப்படிங்கிற நிலையில இருந்தது. ஆனா விஜய் அவர்களும் தளபதி அவர்களும் கலந்துக்குவதா இப்ப அறிவிப்பு செய்திருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா இது போன்ற ஆடியோ விவகாரங்களும் ஒரு முதன்மையான காரணம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ பாத்தீங்கன்னா இந்த நிர்வாகிகள் கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்த கட்டத்திற்கான ஒரு கூட்டமா தான் இது பார்க்கப்படுது. அதாவது கொஞ்சம் கொஞ்சமா விஜய் அவர்கள் நிதானமாக ஒவ்வொரு ஸ்டெப்பையும் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த அடிப்படையில் தான் இந்த நிர்வாகிகள் கூட்டத்தில் தாவேகாவுக்கு இன்னும் மாவட்ட வாரியாக, சட்டமன்ற தொகுதி வாரியாக, மண்டலம் வாரியாக வாக்குகளை அதிகப்படுத்துவதற்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிற அடிப்படையில் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சில திட்டங்கள் தளபதி விஜய் கையில் இருந்துகிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா இப்போ திமுக, அதிமுக, கம்யூனிஸ்ட் கட்சிகளை பொறுத்த வரைக்கும் தொழிற்சங்கங்கள் வச்சிருக்காங்க. இந்த தொழிற்சங்கங்கள் மூலமாக வாக்குகள் வந்து அவர்களுக்கு அதிக அளவில் கிடைக்கிறது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா பல தொழிற்சங்கங்கள் வந்து எந்த கட்சியுடைய சார்பு இல்லாதாகவும் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. அப்போ விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தொழிற்சங்கங்களை வந்து நாம தாவேகாவில் உருவாக்கணும். அப்போ தொழிற்சங்கங்களை உருவாக்கும் போது இதுல பெரிய பெரிய தொழிற்சங்கங்கள் எல்லாம் இந்த தாவேகாவுடைய தொழிற்சங்கங்களை இணைக்கக்கூடிய வேலைகளையும் புதிதாக தொழிற்சங்கங்களை உருவாக்கணும் அப்படிங்கிற அடிப்படையிலையும் நாளைக்கு பேச இருப்பதாகத்தான் தாவேகா வட்டாரத்தில் வந்து நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய தகவல் தெரிவிச்சுக்கிட்டு இருக்கு. இதுல கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஜான ஆரோக்கியசாமி அவருடைய ஆடியோ விவகாரம் விரக்தி ஒரு பக்கம் இருந்தாலும் இதன் பின்னணியில வந்து பெரிய அரசியலே இருக்குது அப்படின்னு கூட நாம சொல்ல முடியும். என்ன அரசியல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஏற்கனவே பேசியது போலதான் பிரசாந்த் கிஷோருடைய சிஷியர் தான் இந்த ஜான ஆரோக்கியசாமி. பிரசாந்த் கிஷோரை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு கடந்த சட்டமன்ற தேர்தலில் வேலை பார்த்தாங்க. அப்போ ஜான ஆரோக்கியசாமி, ஆதவ் அர்ஜுன் எல்லாமே திமுகவுக்கு வேலை பார்த்தவர்கள். இந்த ஜான ஆரோக்கியசாமியை பொறுத்த வரைக்கும் எல்லா கட்சி மட்டத்திலையும் அவருக்கு வந்து கான்டாக்ட் இருக்கு, தொடர்ச்சியா பேசிக்கிட்டே தான் இருக்காங்க. விஜய் அவர்கள் முதல் மாநாடு நடத்திய பிறகு, அதாவது விஜய் மாநாடு நடத்துவதற்கு முந்தைய நிலையில தமிழகத்தில் ரூலிங் பார்ட்டியாக இருக்கக்கூடிய திமுகவாக இருக்கட்டும், எதிரில் இருக்கக்கூடிய அதிமுகவாக இருக்கட்டும், விஜய் அவர்களால் ஒன்றும் செய்ய முடியாது, ஒரு நடிகன் அரசியல்ல கோலோச்ச முடியாது, அதற்கான காலம் முடிஞ்சு போயிருச்சு அப்படிங்கிற நிலையில இருந்தாங்க. ஆனா விக்கிரவாண்டியில மாநாடு நடத்திய பிறகு அங்க திரண்ட கூட்டம், இதன் மூலமாக விஜயுடைய மாஸ் உருவான மாசை பொறுத்த வரைக்கும் அப்போ விஜய் 2026 சட்டமன்ற தேர்தலில் ஏதோ ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போகிறார் அப்படிங்கிற நிலையில தான்
திமுக அதிமுக கட்சிகள் கருதுறாங்க. குறிப்பா திமுக சமீபத்தில் எடுத்த ஒரு சீக்ரெட் சர்வே மூலமா பார்க்கும் போதும் விஜய் அவர்களுக்கு கணிசமான வாக்குகள் பிரிய போகிறது, திமுக இருக்கக்கூடிய வாக்கள் விஜய் அவர்களுக்கு பிரிய போகிறது, தாவேக்காவுக்கு பிரிய போகிறது அப்படிங்கிற ரிப்போர்ட்டும் கிடைச்சிருக்கு. அப்போ விஜய் அவர்களை இப்போ அரசியல்ல ஒன்னு அரசியலுக்கு வரவிடாம தடுக்கணும், அப்படி அரசியலுக்கு வந்தாலும் செல்லா காசாக மாற்றணும். கமலஹாசன் வீரா போட தான் கட்சி ஆரம்பிச்சு வெளியே வந்தாங்க. ஆனா கமலஹாசன் ஒண்ணுமே இல்லாம பண்ணிட்டாங்க. இப்போ கமலஹாசன் தமிழ்நாட்டில் தான் இருக்காரா, மக்கள் நீதி மையம் அப்படிங்கிற ஒரு கட்சி இருக்கிறதா, இந்த அண்ணா யூனிவர்சிட்டி மாணவ விவகாரத்தில் ஏதாவது குரல் கொடுக்கப்பட்டதா அப்படின்னா பல கேள்விகள் இருந்துகிட்டே தான் இருக்கு. அப்போ பாத்தீங்கன்னா விஜய் அவர்களையும் இதே போன்று ஏதோ ஒரு லெட்டர் பேட் கட்சியாக மாற்றணும், இல்லாமல் பண்ணணும், அதற்கான வேலைகளை இவங்க இந்த கட்சியோட ஐடி விங் செய்துகிட்டு இருக்காங்க, குறிப்பா திமுக. அப்போ பாத்தீங்கன்னா ஜான் ஆரோக்கியசாமிக்கும் திமுகவுக்கும் இடையில ஒரு டீலிங் பெரிய அளவில் இருந்துகிட்டு இருக்கு. அப்போ ஜான் ஆரோக்கியசாமியும் விஜய் மேல விரக்தியில் இருந்துகிட்டு இருக்காங்க. என்ன காரணத்துக்காக ஜான் ஆரோக்கியசாமி விஜய் அவர்களுக்கு வியூக வகுப்பாளராக கமிட் ஆனாங்களோ, எதை எதிர்பார்த்து உள்ள வந்தாங்களோ அந்த எதிர்பார்ப்பு அங்க நிறைவேறாது அப்படிங்கிறது ஜான் ஆரோக்கியசாமிக்கு தெரியுது. அப்போ பாத்தீங்கன்னா இந்த நிலையில தான் திமுக போன்ற கட்சிகளுக்கு ஜான் ஆரோக்கியசாமி விலை போய் விட்டாரோ அப்படிங்கிற கேள்விகள்லாம் உருவாகுது. ஏன்னா இது அரசியல் நடக்கக்கூடிய விஷயங்கள் தான். நாம அரசியல் குறித்து அரசியல் களத்தில் இருக்கும்போது இது போன்ற செயல்பாடுகள் தான் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு ஆளை காலி பண்ணணும் அப்படின்னா எந்த லெவலுக்கு வேணாலும் இறங்கி அடிப்பாங்க, யாரை வேண்டுமென்றாலும் விலை கொடுத்து வாங்குவாங்க. அப்போ இந்த ஜான் ஆரோக்கியசாமி விலை போய் விட்டாரா அப்படிங்கிற கேள்விகள் தான் இங்க எழுந்துட்டு இருக்கு. காரணம் என்னன்னா, ஏற்கனவே நான் சொன்னது போல ஜான் ஆரோக்கியசாமி தொலைபேசியில் பேசக்கூடிய நபர் கிடையாது, ஆப் மூலமாக அப்ளிகேஷன் மூலமாக பேசக்கூடியவர். அப்படிங்கும் போது இந்த ஆடியோ திட்டமிட்டு உருவாக்கப்பட்டது அப்படின்னா யாரை மகிழ்விப்பதற்காக இந்த ஆடியோ உருவாக்கப்பட்டது? இப்போ பாத்தீங்கன்னா டேமேஜ் தாவேக்காவுக்கு தான், விஜய் கட்டுப்பாடுல கட்சி இல்ல அப்படிங்கிறத ஜான் ஆரோக்கியசாமி தம்பட்டம் போட்டு வெளியில அடிக்கிறாரு. விஜய் கண்ட்ரோல்ல கிடையாது, புஷி ஆனந்த் கண்ட்ரோல்ல தான் இருக்குது அப்படின்னு சொல்லி தம்பட்டம் போட்டு பெரிய லெவல்ல அடிக்கிறாரு. அப்படின்னா அப்ப யாரை குளிர்விப்பதற்காக, இதன் மூலமாக யாருக்கு ஆதாயம் அப்படின்னா ஜான் ஆரோக்கியசாமிக்கு பெரிய ஆதாயம், அப்ப திமுக போன்ற கட்சிகளுக்கு இன்னொரு பக்கம் ஆதாயம். அப்போ இவரிடம் ஜான் ஆரோக்கியசாமி பக்கம் எத்தனை லட்சங்கள் கோடிகள் வெளியே வந்துச்சு ஜான் ஆரோக்கியசாமி பக்கம் இது போன்ற செயலை செய்வதற்கு அப்படிங்கிற கேள்விகள் ஒரு பக்கம் இருந்துகிட்டே தான் இருக்கு. அப்போ பாத்தீங்கன்னா ஜான் ஆரோக்கியசாமியை பொறுத்த வரைக்கும் ஒரு திட்டமிட்டு இந்த ஆடியோ உருவாக்கி வெளியில போட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம அந்த ஆடியோ பார்க்கும் போதே தெரிகிறது. என்ன காரணம் அப்படின்னா, ஒரு தொலைபேசியில பேசுறாங்க அப்படின்னா மறுமுனையில யாராச்சும் பேசுவாங்க, மறுமுனை பேச்சு கிடையாது. அப்ப மறுமுனை பேச்சு கிடையாது அப்படிங்கும் போது வெளியில இருக்கக்கூடியவங்க பார்த்தாங்க அப்படின்னா யாரோ ஒருவர்கிட்ட ஜான் ஆரோக்கியசாமி பேசி இருந்தாங்க, அதை வெட்டி ஒட்டி ஜான் ஆரோக்கியசாமி பேசுறதை மட்டும் போட்டிருக்காங்க அப்படின்னு நம்ப வைப்பதற்காக அவரே கண்டினியூஸா பேசுற மாதிரி ஒரு ஆடியோ வெளியே வந்திருக்கு. இதை எல்லா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களும் டெலிகாஸ்ட் பண்ணிருக்காங்க. அப்போ பாத்தீங்கன்னா இது திட்டமிட்டு நடத்தப்பட்டது அப்படிங்கறத நாம சொல்ல முடியும். அப்போ பாத்தீங்கன்னா இந்த நிகழ்வு தளபதி விஜய் அவர்களுக்கு இனி எதிர்வரக்கூடிய காலங்கள்ல எச்சரிக்கையாக இருக்கணும். இது போன்ற வியூக வகுப்பாளர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை கேட்டு கட்சியில இருக்கக்கூடிய நிர்வாகிகள், கட்சியில முக்கிய பதவியில் இருக்கக்கூடியவங்கள கை வச்சாங்க அப்படின்னா அது கட்சிக்கு தான் பாதிப்பை ஏற்படுத்தும். ஆனா இந்த விஷயத்துல விஜய் அவர்கள் உஷாரா இருக்கிறாங்க அப்படிங்கறதை நாம 100% சொல்ல முடியும். காரணம் என்ன அப்படின்னா, ஜான் ஆரோக்கியசாமி சொல்றாங்க அப்படிங்கறத கேட்டு புஷி ஆனந்த கட்சியில ஓரம் கட்டியோ அல்லது டம்மி போஸ்டிங்கோ போட்டிருந்தா இப்ப தாவேக்காவுடைய எதிர்காலம் கேள்விக்குறிதான். விஜய் அவர்கள் செய்ய வேண்டிய வேலையை தான் விஜய் அவர்கள் தன் மூலமாக, அதாவது புஷி ஆனந்த் மூலமாக இப்போ செய்துகிட்டு இருக்காங்க. நாளைக்கு முழு நேர அரசியல் இறங்கும் போது விஜய் அவர்கள் செய்ய போறாங்க. ஒரு கட்சியில தலைவர் இருந்தாலும் தலைவருடைய ஃபேஸ் மட்டும் வெற்றி பெறாது. அதாவது விஜய் அப்படிங்கிறவங்க ஒரு கேண்டிடேட்டை காண்பித்தாலும் இதுதாங்க உங்க தொகுதியுடைய கேண்டிடேட் அப்படின்னு விஜய் சுட்டி காட்டினாலும் அந்த கேண்டிடேட்டும் ஒரு நல்ல நபராக, அந்த கேண்டிடேட்டும் மக்கள் மத்தியில செல்வாக்கு இருக்கக்கூடிய ஒரு ஃபேஸ் வேல்யூ இருக்கக்கூடிய நபராக இருந்தா தான் அங்க வெற்றி பெற முடியும். அப்போ பாத்தீங்கன்னா இப்ப ஜான் ஆரோக்கியசாமி சொல்றதை வச்சு பார்க்கும்போது நாம் தமிழர் சீமான் போல சீமானுடைய ஃபேஸ் மட்டும்தான் வெளியே தெரியணும், மற்றவங்களுடைய ஃபேஸ் தெரியக்கூடாது அப்படின்னா 234 தொகுதியிலையும் படுதோல்வி தான் அடையுமே தவிர வாக்கு சதவீதம் கூட கிடைக்காது. அப்போ பாத்தீங்கன்னா தாவேகா கட்சி சார்பாக தலைவர், செயலாளர், பொருளாளர், இதை தாண்டி நிர்வாகிகள், மாவட்டத்தில் இருக்கக்கூடிய செயலாளர்கள், தலைவர்கள், மாவட்ட செயலாளர்கள் எல்லாருமே அவருடைய ஃபேஸ் வெளியே தெரியக்கூடிய அளவுக்கு தான் செயல்படணும். அந்த அளவுக்கு ஒரு வாய்ப்பை தலைமை ஏற்படுத்தி கொடுக்கணும். தலைமைன்னா விஜய் அவர்கள் ஏற்படுத்தி கொடுக்கணும். அப்படி ஏற்படுத்தி கொடுத்தா தான் ஒவ்வொரு மாவட்டத்திலையுமே தாவேகா சார்ந்த ஃபேஸ் வேல்யூ அங்க கிடைக்கும். அப்போ தேர்தலில் ஜெயிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உருவாகும். இப்படித்தான் பார்க்க முடியும். இப்போ மாநாடு நடந்தப்போ கூட என்ன காரணத்துக்காக விஜய் மாவட்டம் தோறும் மாவட்ட செயலாளர்களை அறிவிக்கல, ஏன் மேடை ஏத்தல, மக்கள் மத்தியில் அறிமுகப்படுத்தல அப்படிங்கிற விமர்சனத்தை கூட நாம முன் வச்சோம். ஆனா இதற்கு நேர் எதிராக ஜான் ஆரோக்கியசாமியுடைய ஆடியோவை பொறுத்த வரைக்கும் விஜயுடைய ஃபேஸ் வெளியே தெரிஞ்சா போதும்,
மற்றவங்க யாருடைய பேசும் தெரியக்கூடாது அப்படிங்கிற நிலையில பேசுவதாகத்தான் பார்க்க முடிகிறது. எங்களோடு இணைந்து பல்வேறு தகவலை பயந்ததற்கு மிக்க நன்றி சார். நன்றி.